என்ன தேவி, நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன். நீ அமைதியாவே இருக்க. ஏதாவது பேசு. மறுபடியும் எதுவும் பண்ண மாட்ட தானே? அத்தை உன்ன நெனச்சு பயந்துக்கிறாங்க. அடுத்தடுத்து ஏதாவது பண்ணுனா எல்லாரோட நிம்மதியும் போயிடும். ஏன்னா, அவளை தன்னிடமிருந்து பிரித்து சாயித்யா கேட்க, நான் இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டேன் மாமா. எனக்கு உன்ன விட எதுவுமே முக்கியம் கிடையாது. ஐ லவ் யூ என அவனை மீண்டும் அணைத்துக் கொண்டாள் சாய்ரா. தானும் அவளை புன்னகையுடன் அணைத்துக் கொண்ட சாகித்யா, "இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க தேவி. உனக்கு இந்த சல்வார் ரொம்ப சூப்பரா இருக்கு" என்றான். என் மாமா கூட இன்னைக்கு அழகா தான் இருக்காரு. காலையில இருந்து நானும் உங்கள கவனிச்சுட்டு தான் இருந்தேன். உங்களுக்கு கல்யாண கலை வந்துருச்சு மாமா. எதுக்கும் அத்தை மாமா கிட்ட உங்க கண்டிஷன சொல்லிடுங்க. இல்லனா உங்கள யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சுட போறாங்க. என சாதாரணமாக தான் சாய்ரா கூறினாள். என்ன தேவி லூசு மாரி பேசிட்டு இருக்க? சும்மா பேச்சுக்கு கூட இனிமேல் இப்படி சொல்லாத. யார் என்ன சொன்னாலும் நான் உன்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். இந்த ஜென்மத்துக்கும் நீ தான் என் பொண்டாட்டி என்று உறுதியாக கூறியவன் அவளை அடுத்து பேச விடாமல் அவள் இதழை சிறையெடுத்திருந்தான். ம் என சாயராதேவி திணற அவள் இடுப்பை இறுக்கு பிடித்து தன்னோடு சேர்த்து அணைத்தவன் மேலும் முத்தத்தை வன்மையாக்க அவனோடு ஒன்றி இசைந்து கொடுத்தாள் சாயராதேவி. நொடிகள் நிமிடங்களாக கடக்க அவள் மூச்சுக்கு திணறவும் அவளிடமிருந்து பிரிந்த சாகித்யா அவள் உதட்டை இரண்டு கையால் பிடித்தவன், இந்த செர்ரி பழம் செம்ம டேஸ்டா இருக்கு தேவி என்றான். அவன் சொன்னதை கேட்டு சாய்ரா முகம் செம்மை பூசிக்கொள்ள, மாமா உன்ன என சினுங்கியபடியே அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். போதுண்டி, நீ இப்படியே சினுங்கிட்டு இருந்தா என்னால சும்மா இருக்க முடியாது. அழகான காதலிய பக்கத்துல வச்சுட்டு சும்மா இருக்க நானும் நல்லவனும் கிடையாது. வா நம்ம இல்லனா சந்தேகம் வந்துரும் என சொல்லியபடி சாகித்யா முன்னால் செல்லவும் தேவி அவன் பின்னால் வந்து மேடையின் கீழ் இனியா குடும்பத்துடன் அமர்ந்து கொண்டாள். மேடையில் தீக்ஷண்யா கன்னக்குழி விழுக முகம் முழுக்க புன்னகையுடன் ஜொலித்துக் கொண்டு இருந்தாள். வந்திருந்த விருந்தினர்கள் ஒவ்வொருவராக சென்று கொண்டு வந்த பரிசு பொருட்களை கொடுத்துவிட்டு போட்டோ எடுத்துக்கொண்டு சென்றனர். நிஷாவும் தூங்கிக் கொண்டிருக்க இதுதான் சரியான நேரம் என நினைத்த தினேஷ் நம்மிடம், "நம்மி, நீயும் புவியும் இங்க இருக்கவங்கள பாத்துக்கோங்க. அம்மா, அத்தை, மாமா வெளியில இருக்காங்க. எதுவா இருந்தாலும் அவங்கள கேட்டுக்கோங்க. நாங்க இனியா குடும்பத்துல பேசி ஒரு முடிவு எடுக்கிறோம்" என்றவர் சண்விபுரம் திரும்பி, "நீ வந்து இனியாவ கூப்பிட்டுக்கோ. நாங்க பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் மேல இருக்க ரூம் பக்கம் வரக்கூடாது" என வந்தனா, சன்வி, ஐஸ்வர்யா மூவரிடமும் பொதுவாக சொல்லிவிட்டு மோகனாவுடன் அகிலா, வர்ஷா இருவருடனும் அங்கிருந்து நகர அவர் பின்னாலேயே மாயவன், அகில், ஹரிஷ், கீதா சென்றனர். அனைவரும் மேலே இருந்த ரூமில் கூடினர். நிஷா தூங்கிக் கொண்டு இருந்ததற்கு பக்கத்து அறையில்தான் அனைவரும் இருந்தனர். அவர்கள் வந்த அடுத்த சில நிமிடங்களில் பாண்டிய குடும்பம், இனியா குடும்பத்தினரும் வந்திருந்தனர். தினேஷ் முன்னாலே சாயியிடம் சொல்லியிருந்ததால் அவன் அந்த அறையை சுத்தம் செய்ய சொல்லி பிளாஸ்டிக் சேர்களை போட்டு வைக்க சொல்லியிருந்தான். அதனால் வந்தவர்கள் அனைவரும் ஒவ்வொரு சேரை இழுத்து போட்டு அமர, "என்ன மாமா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னீங்க. இப்ப எல்லாரும் அமைதியா இருக்கீங்க" என விஸ்வாமித்திரன் தான் ஆரம்பித்தான். "விஸ்வா, நாங்க எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம தான் அமைதியா இருந்தோம். இப்போ நீயே கேட்டுட்ட. என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நான் என்னோட நண்பன் ஹரிஷ் பையன் ஆத்ரேயனுக்கு உன் தங்கச்சி இனியாவ கேட்கலான்னு தான் வர சொன்னோம்" என்றவர் இனியா, நிஷா இருவரின் பிணைப்பை கூறி நவீனை பார்த்து, "எனக்கு இனியாவோட கடந்த காலம் தெரியும். நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். இனியாவுக்கு நல்ல கணவனா ஆத்ரேயன் இருப்பான். அது மட்டும் இல்லாம இனியாவோட கவலையெல்லாம் நிஷாவோட இருக்கும்போது பறந்து போயிடுது. அவ நிஷா கூட இருக்கும்போது அவளா இருக்கா. சந்தோஷமா மனசு விட்டு சிரிக்கிறா. இன்னைக்கு நல்ல நாள். சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்தா, சண்விமித்திரன் கல்யாணத்தப்பவே இனியா, ஆத்ரேயன் கல்யாணத்தையும் வச்சுக்கலாம்" என்றார் தினேஷ். அதை கேட்டு சில நொடிகள் அங்கு அமைதி நிலவியது. "அப்பா, என்ன யோசிக்கிறீங்க? ஆத்ரேயன் ரொம்ப நல்ல பையன்தான். அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு. எப்படி கல்யாணமான பையனுக்கு இனியாவ குடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா?" என விஸ்வாமித்திரன் கேட்க, "இல்ல விஸ்வா, நான் உன் தங்கச்சிய பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவ கண்டிப்பா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லவே மாட்டா. அவள பத்தி தான் எனக்கு கவலை. மத்தபடிக்கு எனக்கும் ஆத்ரேயன் மாப்பிள்ளையா வரதுல எந்த பிரச்சனையும் இல்ல" என்றவர் இனியா வாழ்க்கையில் நடந்ததை ஒன்றுவிடாமல் சொல்லியிருந்தார். அதை கேட்டு அனைவருக்கும் கஷ்டமாக இருக்க கயல்விழி அழுதே விட்டாள். "கயல், என்னடி இதுக்கெல்லாம் அழுகுற? நீ தைரியமா இருக்கணும். இப்படி சும்மா சொல்ற விஷயத்த கேட்டு அழுவக்கூடாது" என நிவி அவளை சமாதானம் செய்தார். "நிவி, அவளை விடு" என்ற தினேஷ், "கயலு,
நீ மாமா கிட்ட வாடா என்றார். கயல்விழி பாண்டியனை பார்த்தாள். பாண்டியா, போய் என சொல்லவும் நிவியிடம், அம்மா, இவர் எனக்கு மாமாவா என தினேஷை கை காட்டி கேட்டாள். நிவி பதில் சொல்வதற்கு முன்னால் முந்திக் கொண்ட ஜீவபிரகாஷ், ஆமா விழி, நீ சின்ன வயசா ரொம்ப குட்டியா இருக்கும்போது அத்தையும் மாமாவும் உன்னை பார்க்க வந்தாங்க. அதனால தான் அவங்கள உனக்கு அடையாளம் தெரியல. உன்னனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். போ என்றான். என தலையாட்டி தினேஷ் மடியில் வந்து அமர்ந்தாள் கயல்விழி. அது எப்படி மாமா, வரவங்க எல்லாம் உங்க மடியில உட்காரவே குறியா இருக்காங்க. இந்த தீக்ஷியும் அப்படிதான். இப்ப பாருங்க, இவளும் அப்படியே பண்றா என மூவனா சொல்லவும் அனைவரும் சிரித்து விட்டனர். வயசாயும் உனக்கு தினேஷ் மேல இருக்க காதல் குறையவே இல்ல மோகனா. சாரி, நான் என நிவி சொல்ல வரும்போதே அவள் வாயில் கை வைத்த மோகனா, லூசு மாதிரி பேசாத நிவி. நீ என்னோட ஃப்ரெண்டு. எனக்கு நீ நல்லது தான் பண்ணியிருக்க. இதுக்கப்புறம் நல்லது தான் பண்ணுவேணும் எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றவர் கயல்விழி முகத்தை நெட்டி முறித்து, நீ அப்படியே நிவி மாதிரியே அழகா இருக்க என்றார். அதை கேட்டு கயல்விழி சிரிக்க, நீ சிரிச்சா இன்னும் அழகா இருக்க கயல் என வர்ஷா சொல்லவும் அவரை புரியாமல் பார்த்தாள் கயல்விழி. நானும் உனக்கு அத்தை தான். ஆனா பெரிய அத்தை. இவ சின்னத்த என அகிலாவையும் அறிமுகப்படுத்திவிட்டு மீதி இருந்தவர்களையும் என்னென்ன முறை என்பதை கூறினார். கயல்விழி கவனமாக கேட்டுக்கொள்ள, கயல், பக்கத்துல நிஷா குட்டி தூங்குறா. அவளோட கொஞ்ச நேரம் இருக்கியா? நாங்க பேசிட்டு வரோம் என தினேஷ் சொல்லவும் நிவியை பார்த்தாள் கயல்விழி. அவளுக்கு உலகமே பாண்டியன், நிவி, ஜீவாதான். அவர்கள் மூவரிடமும் கேட்காமல் சின்ன விஷயத்தை கூட செய்ய மாட்டாள். ஜீவா கூட சில நிமிடம் திட்டுவான். 18 வயதாகியும் இன்னும் அம்மா அப்பாவுடனே ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி பண்ணிட்டு இருக்கு என்று. அவளோ அவனுக்கு பழிப்பு காட்டிவிட்டு மீண்டும் அதையே தான் செய்வாள். அவளின் குணம் அப்படிதான் என நிவி பாண்டிய இருவரும் விட்டுவிட்டாலும் அவள் மேல் அதிக பாசம் வைத்திருந்தனர் மூவரும். போ கயலு, அதான் மாமா சொல்றாருல்ல, அவரு உன் நல்லதுக்கு தான் எல்லாம் சொல்லுவாரு. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க. யாரு என்ன சொன்னாலும் கேட்கணும் என்றார் நிவி. சரிம்மா என கையல்விழி அங்கிருந்து சென்றுவிட, மல்லி, நவீன் இருவரையும் பார்த்த தினேஷ், நவீன், இனியா விஷயம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இங்க இருக்கவங்க எல்லாரும் இனியாவ ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமா நிஷாவுக்கு அவ தான் உயிர். இனியா இல்லனா அவளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்றார். ஆமா அண்ணா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு என்னோட பொண்ணு மாதிரி நல்லா பார்த்துப்பேன். என் பையன்கிட்ட ரொம்ப நாளா 2வது கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அவன் ஒத்துக்கவே இல்ல. நிஷாவோட கட்டாயத்தால தான் அவன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கான். ஆனாலும் கல்யாணம் ஆன பிறகு அவளை நல்லபடியா பார்த்துப்பான். அதுக்கு நான் பொறுப்பு. என்ன நம்பி உங்க பொண்ணு அனுப்பி வைக்கலாம் என்றார் கீதா. ஐயோ, எனக்கு ஆத்ரேயனுக்கு இனியாவை கட்டி கொடுக்கறது பிரச்சனையே இல்ல. இனியா எவ்வளவு சொன்னாலும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டா. நாங்க அவளை இந்த 2 வருஷமா கெஞ்சிட்டு இருக்கோம். அவளுக்கு கல்யாணம் பண்றதுல விருப்பமே இல்ல. நாங்க தொந்தரவு பண்றோம்னு தான் இங்க வந்துட்டா என்றார் நவீன். அவர் சொல்றது உண்மைதாங்க. எங்களுக்கும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைதான். ஆனா அதுக்கு அவ ஒத்துக்கணுமே. அவ விருப்பம் இல்லாம எப்படி பண்ண முடியும் என மல்லி வருத்தப்பட, அவளோட சந்தோஷத்துக்காக கட்டாயப்படுத்தி பண்றது கூட தப்பில்லம்மா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாம எனக்கு கல்யாணம் நடக்கிறத பத்தி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனியா கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். என்னோட கல்யாணத்தப்பவே அவளோட கல்யாணம் நடக்க வாய்ப்பில்ல. ஏன்னா கடைசி நேரத்துல எதையாவது சொல்லி மண்டபத்துல இருந்து தப்பிச்சு போனாலும் போயிடுவா. அதனால இன்னைக்கு நாள் நல்லா தானே இருக்கு. ஈவினிங் கோயில்ல சிம்பிளா கல்யாணத்தை வச்சுக்கலாம். அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க என்றான் விஸ்வாமித்ரன். விஸ்வா என நவீன், மல்லி இருவரும் அதிர்ந்தனர். அம்மா, அப்பா, இது இனியாவோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம். சிம்பிளா பண்ண வீட்லயே கூட நான் ஓகே சொல்லியிருப்பேன். ஆனா இனியாவ பத்தி நமக்கு தெரியும். கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்றது தான் சரியா இருக்கும். அதான் கோயில்ல பண்ணலான்னு சொன்னேன் என்றவன் தினேஷிடம், மாமா, இதுதான் எங்களோட முடிவு. உங்களுக்கு சம்மதமா என கேட்க, எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மித்ரன் என்ற தினேஷ் தன் நண்பனை பார்த்து, மச்சி, நீ என்னடா சொல்ற என்று கேட்டார். எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா அவங்க இனியாவ பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு மட்டும் புரியுது. நான் அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு வரேன். விரோனிகா குடும்பத்திலயும் இன்னும் பேசல. சட்டுன்னு எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு என சொல்லிவிட்டு மேகலை, குணா இருவரும் இருந்த இடத்திற்கு வந்தவர், அம்மா, அப்பா, கொஞ்சம் அப்படி வாங்க பேசணும் என்றார். என்ன ஹரிஷ், இங்க வேலை நிறைய இருக்கு. எல்லாரும் எங்க போயிட்டீங்க? சக்தியும் உதயாவும் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. யாரையும் காணோம்.
எல்லாரும் இருந்தா குடும்பமா போட்டோ எடுக்கலாம்னு நினைச்சேன் என சொல்லியபடி வந்தவரை கையெடுத்து கும்பிட்டு வரவேற்றார். உங்க பேரன் வாழ்க்கையை விட இது பெருசு இல்லம்மா என்றவர் எதிரில் நின்றிருந்த சரோவிடம் சுருக்கமாக விஷயத்தை கூறி பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு மேகலை, குணா இருவரையும் அழைத்து வந்தார். தினேஷ் இருவரிடமும் விஷயத்தை சொல்ல, எங்களுக்கு சம்மதம்தான் தினேஷ். ஆனா இதுல சம்மதமா இல்லையான்னு எங்க கிட்ட கேட்க கூடாது. ஆத்ரேயன் கிட்ட தான் கேட்கணும். சும்மாவே அவன் சிலம்புவான். இது சொன்னா என்ன பண்ணுவான்னு நினைக்கவே கொஞ்சம் பயமா இருக்கு என்றார் குணா. அத்தை, அதெல்லாம் ஆத்ரேயன் சம்மதிப்பான். நீங்க கவலைப்படாதீங்க என மோகனா சொல்லவும், ஆமா அத்தை, என் பையன் நிஷாவுக்காக எல்லாமே பண்ணுவான். இன்னைக்கு ஈவினிங் கோயில்ல கல்யாணத்தை முடிச்சுட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு இனியாவை அழைச்சிட்டு போயிடலாம் என்றார் கீதா. அனைவருக்கும் அதுவே சரி என்று படவும், சரி, தீக்ஷன் எவ்வளோ முடியட்டும். நானும் அண்ணாவும் போய் எல்லா வேலையும் பார்த்துக்கிறோம். ஈவினிங் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் என்றார் தினேஷ். சரியென அனைவரும் ஒத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியில் வரவும், நிஷா அறையிலிருந்து அவள் அழுவும் சத்தம் கேட்டது. அனைவரும் பக்கத்து அறைக்குள் நுழைய கயல்விழியின் முடியை பிடித்து ஆட்டிய நிஷா, நீ அம்மா கொன்னு, உன் அம்மா கில்லி, நிஷா குட்டி பேட் டச் பண்ணி என கயல்விழி கன்னத்தில் குட்டி கையால் அடித்தாள். அம்மா, இந்த குட்டி பாப்பா என்ன அடிக்கிறா என உள்ளே வந்த நிவியை பார்த்து கயல்விழி பாவமாக செல்ல, நிஷாவை தூக்கிய கீதா அவள் கையில் இருந்த கயல்விழியின் முடியை எடுத்து விட்டார். நிஷா குட்டி, இது என்ன பழக்கம்? எதுக்கு இப்படி அக்காவை அடிக்கிற என பொறுமையாக கேட்டார். பாத்தி, இந்த பிங்க் கேர்ள் நிஷா குட்டி பேட் டச்சிங் பண்ணிட்டா. அம்மா நிஷா குட்டி பேட் டச் பண்ணா அடி பின்னி சொன்னோம். அதான் பாத்தி நிஷா குட்டி அடிச்சா என நிஷா கண்ணை சுருக்கி அவளின் குயில் குரலில் செல்லவும், அங்கிருந்து அனைவருக்கும் அவளை தூக்கி கொஞ்ச வேண்டும் போல இருந்தது. கயல், நீ என்னம்மா பண்ண என மாயவன் கேட்க, மாமா, பாப்பா ட்ரெஸ்லயே பாத்ரூம் போயிட்டு இருந்தா. அதான் காய்ச்சல் வந்துட போதுன்னு ஜட்டியை கழுத்தை விட்டு தொடச்சு விட்டேன். அதுக்கு என்னென்னவோ சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டா என்றாள் கயல்விழி பாவமாக. நீ பேட் டச் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டா கயல். இனியா சொல்லி கொடுத்துருப்பா போல. அதான் அம்மா சமைச்சுன்னு சொல்றா. உன்னை தெரியாதுல்ல, அதான் டப்புன்னு அடிச்சிட்டா என்ற கீதா நிஷாவிடம், நிஷா குட்டி, இவங்க உனக்கு அக்கா. அக்கா வடிக்கிறது தப்பு தானே, அதனால சாரி சொல்லு என்றார். பாட்டி, இந்த பிங்க் கேர்ள் நிஷா குட்டி பேட் டச். நிஷா குட்டி நோ சாரி என நிஷா அழகாக சொல்லவும், அம்மா, இந்த பாப்பா அழகா பேசாதானே என நிவியிடம் கூறினாள் கயல்விழி. ஆமா கயலு என்ற நிவி கீதாவிடம், அக்கா விடுங்க, நிஷா குட்டி சின்ன பொண்ணு தானே, ஏதோ தெரியாம அடிச்சிட்டா, அதுக்கெல்லாம் எதுக்கு சாரி. நீங்க பாப்பாவுக்கு ட்ரெஸ் மாத்தி விடுங்க. கயல் சொன்ன மாதிரி காய்ச்சல் வந்துட போகுது என்றார். நல்ல வேலை இவளுக்கு 2 செட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சேன். இல்லனா வீட்டுக்கு தான் போக வேண்டியதா இருந்திருக்கும். சரி, நீங்க எல்லாரும் போங்க, நான் நிஷாவை கூட்டிட்டு வரேன் என சொல்லவும் அனைவரும் அங்கிருந்து நகர்ந்தனர். நிஷாவுக்கு ஆடையை மாற்றிவிட்ட கீதா, நிஷா குட்டி, யாரையும் சட்டுன்னு அடிக்கக்கூடாது. அவங்க உன்னை விட பிக் அக்கா தானே, அவங்களுக்கும் வலிக்கும்ல. அதனால இனிமேல் முடியெல்லாம் பிடிச்சு இழுக்க கூடாது, சரியா என அவள் பிரின்சஸ் ட்ரெஸ் சிப்பை போட்டுவிட்டபடியே கூறினார். சாதி பாத்தி, நீ நிஷா குட்டி அம்மாவும் வருவா சொன்ன, இப்ப கூட்டி போ பாத்தி என நிஷா சொல்லவும் அவளை தூக்கி கொண்ட கீதா, இப்ப நம்ம அம்மா கிட்ட தான் போக போறோம் என அவளை இனியாவிடம் அழைத்து வந்தார் கீதா. இனியாவை பார்த்ததும் நிஷாவின் முகம் மலர்ந்து அத்தனை பல்லையும் காட்டி சிரித்தவள், பாத்தி, நிஷா குத்தி அம்மா என இனியாவிடம் தாவ முயற்சி செய்தாள் நிஷா. இனியாவுமே வந்ததிலிருந்து நிஷாவை தான் தேடிக்கொண்டிருந்தாள். அவள் வந்ததும் ஆத்ரேயன் தான் பார்த்திருந்தாள். அன்று நடந்த சம்பவத்தால் இனியா மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டு இருந்தாள். அவன் முகத்தையே பார்க்க பிடிக்காமல் குடும்பத்தாருடன் அமைதியாக அமர்ந்து கொண்டவள் மனம் என்னவோ நிஷாவை பார்க்கத்தான் ஏங்கி தவித்தது. இப்போது நிஷாவின் குரல் கேட்டதும் அவளின் முகம் மலரவும் அவளை கீதாவிடமிருந்து வாங்கி கொண்டு முகம் முழுவதும் முத்தமிட்டு, ஐ மிஸ் யூ நிஷா குட்டி என்றார். அம்மா, நானும் மிஸ்டிங். நீ ஏன் அம்மா நிஷா குட்டி பார்க்க வரல? நிஷா குட்டி க்ரையிங், நீ பாட்டு கேளு என நிஷா சொல்லவும் அவளை அணைத்து கொண்டாள் இனியா. இருவரையும் பார்த்து அனைவரும் புன்னகைக்க, என்னங்க, எனக்கு இப்போதான் நிம்மதியா இருக்கு. நம்ம பொண்ணு நல்லா இருப்பா. தினேஷ் அண்ணா சொன்ன மாதிரி இந்த குழந்தைய பார்த்ததும் இனியா முகம் ஒரு மினுமினுப்பு காட்டுது என்றார் மல்லி. நானும் கவனிச்ச மல்லி, எல்லாம் நல்லதாவே நடக்கும் நம்புவோம் என்றார் நவீன். சக்தி கண்ணும் கருத்துமாக தீக்ஷண்யாவை சைட் அடிக்கும் வேலையை தான் இதுவரை செய்து கொண்டிருந்தான்.
அவனுக்கு கண்ணை அவளிடமிருந்து எடுக்கவே மனம் வரவில்லை. அவள் ஒவ்வொரு ரியாக்ஷன் காட்டும் போதும் அவன் இதயம் ஜெட் வேகத்தில் துடித்தது. அதுவும் போட்டோகிராஃபர் அவளிடம் பானையை கொடுத்ததெல்லாம் போஸ் கொடுக்கும்படி சொல்லவும், அவள் இடுப்பில் பானையை வைத்துக்கொண்டு போஸ் கொடுக்க, அதில் அவள் பெரிய பெண்ணாக தெரியவும், சக்தியின் நிலைமை அவனை அணைத்து முத்தமிட துடித்தது. தன் எண்ணத்தை நினைத்து அவனை தலையில் அடித்துக் கொண்டான். எல்லாம் வாங்க குரூப் போட்டோ எடுக்கலாம் என வள்ளி சத்தம் போடவும், காயத்ரி வசந்த் இருவரையும் தவிர அனைவரும் வந்து நின்றனர். சாய்ரா கூட வந்து நின்றார். ஆனால் காயத்ரி வசந்த் இருவரும் தயங்கினர். அவர்களுக்கு சாய்ரா செய்த விஷயம் கஷ்டத்தை கொடுத்தது. அதனாலேயே எல்லா இடத்திலும் தள்ளி நின்றனர். தினேஷ் அதை கவனித்தாலும் எதுவும் சொல்லவில்லை. அதற்கு காரணம் இதையெல்லாம் சந்தோஷ் கவனித்து கேட்க வேண்டும் என்பதுதான். அவர் நினைத்தது போலவே காயத்ரி வசந்த் இருவரும் வராததை கவனித்த சந்தோஷ், அம்மா ஒரே நிமிஷம் இருங்க, இன்னும் சக்தி காயத்ரி வசந்த் 3 பேருமே வரல என்றவர் நமியிடம், போய் அவனை கூட்டிட்டு வா என்று சொல்லிவிட்டு காயத்ரி வசந்த் இருவரும் இருக்கும் இடத்திற்கு வந்து, எதுக்கு இப்படி 3வது மனுஷன் மாதிரி தள்ளி தள்ளி நிக்கிறீங்க என கடுமையாக கேட்டார். சாரி சந்தோஷ், சாய்ராவால உங்களுக்கு நிறைய கஷ்டம் என வசந்த் சொல்லவும், கையை நீட்டி பேசாத என தடுத்த சந்தோஷ், அவ சின்ன பொண்ணு, எதுவும் அறியாம பேசுவா, அவளோட குணம் என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணத நாங்களே மறந்துட்டோம். நீங்க எதுக்கு அதையே பிடிச்சிட்டு இருக்கீங்க? இப்ப கூட பாருங்க, பொண்ணுங்க கூட சிரிச்சுட்டு சந்தோஷமா தான் இருக்கா. அதுதான் சாய்ரா. அறியாம ஏதோ பண்ணாலும் ஜாலியா இருக்கும்போது அதை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறா. வளர வளர எல்லாமே சரியாயிடும். அவளுக்காக நீங்க ஏன் தள்ளி நிக்கிறீங்க? காயத்ரி, நீயும் தள்ளி நின்னா என்ன அர்த்தம்? அப்பா அம்மா 2 பேரும் என்ன நினைப்பாங்க என கேட்க, சாரி அண்ணா, சாரி சந்தோஷ் என்றனர் இருவரும். சரி சரி வாங்க என சந்தோஷ் இருவரையும் அழைத்து கொண்டு மேடையில் வந்து நிற்கவும், நமி கஷ்டப்பட்டு காலில் விழாத குறையாக சக்தியை அழைத்து கொண்டு வந்தார். தன் மகனை முறைத்து கொண்டு நின்றார் தினேஷ். அவரை கால் தூசுக்கு கூட மதிக்காத சக்தி தீக்ஷண்யா பக்கத்தில் நின்றான். அவனாக அங்கு நிற்கவில்லை, நமிதான் நிற்க வைத்தார். எனக்கு மதியமா பரோட்டா வாங்கி தரேன்னு சொன்னல மாமா, வாங்கிட்டு வந்துட்டியா என தீக்ஷண்யா கேட்க, உனக்கு வெக்கமாவே இல்லையா தி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பெரிய இவ மாதிரி பேசின, இப்ப என்னன்னா என்கிட்ட பல்ல காட்டுற என கடுப்புடன் கேட்டான் சக்தி. பரோட்டா கிடைக்குதுன்னா வெக்கமானத்தை பத்தி எல்லாம் யோசிக்க முடியுமா என நினைத்த தீக்ஷண்யா, நீ வாங்கி தருவியா மாட்டியா மாமா என அதிகாரமாக கேட்டாள். உனக்கு கண்ணு என்ன நொல்லையாடி? கண்ணு முன்னாடியே பரோட்டா வச்சுட்டு வாங்கி தருவியா மாட்டியான்லாம் கேட்டுட்டு இருக்க என சக்தி எரிச்சலாக சொல்லிவிட்டு சற்று தூரத்தில் இருந்த தாம்பூலத்தட்டை காட்ட, அவன் கண் போன திசையில் பார்த்த தீக்ஷண்யாவின் கண்கள் மின்னியது. மாமா என அவன் கையை வேகமாக தீக்ஷண்யா பிடித்துக்கொள்ள, ரெடி என போட்டோகிராஃபர் சொல்லவும், அனைவரும் அவரை பார்க்க அப்படியே போட்டோ கிளிக் செய்யப்பட்டது. கீழே அமர்ந்திருந்த மீனா ரேவதி இருவரும் குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக நிற்பதை பார்த்து, தங்களுக்கும் இப்படி ஒரு குடும்பம் கிடைக்க வேண்டும் என மனதில் நினைத்து கொண்டனர். சக்தியும் அவர்கள் இருவரையும் கவனித்தான். அவனே குடும்பத்தை வெறுப்பவன். இதில் அவர்களை அழைக்க மனமின்றிதான் கூப்பிடவில்லை. உதயாவும் சக்தி கூப்பிடவில்லை என நினைத்து அமைதியாக இருந்துவிட்டான். போட்டோ எடுத்து முடிக்கவும் பெரியவர்கள் அனைவரும் ஆத்ரேயன் இனியா திருமண விஷயம் சொல்லப்பட்டது. ஆத்ரேயனும் பொறுமையாக எடுத்து கூறினார் தினேஷ். அவனும் ஒற்றுக்கொள்ள, அதற்கான வேலையை பார்க்க தினேஷ், வசந்த், மாயவன், ஹரிஷ் நால்வரும் மண்டபத்திலிருந்து வெளியே சென்றிருந்தனர். அம்மா எனக்கு பசிக்குது, மாமா பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கு, நான் போய் சாப்பிடவா என நமியிடம் கேட்டாள் தீக்ஷண்யா. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் நின்றுடி, இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அவங்க கிளம்புனதும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உன்னை யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க என்றார் நமி. பரோட்டா சாப்பிட இன்னும் 1 மணி நேரம் கூட நிப்பேன் என நினைத்து கொண்ட தீக்ஷண்யா அடுத்த 1/2 மணி நேரம் புன்னகையுடன் நின்றவள் சக்தியை பார்த்தாள். ரேவதி மீனா இருவரும் இதுதான் சரியான நேரம் என நினைத்து சக்தியிடம் வந்த ரேவதி, சக்தி, நீ தீக்ஷண்யாவை கூட்டு போய் சாப்பிடவை, நாங்க இங்கேயே சாப்பிட்டுக்கிறோம், எல்லாரும் பந்தியில உட்காந்து சாப்பிடலாம்னு சொன்னாங்க, எங்களுக்கும் அப்படி உட்காந்து சாப்பிட ஆசையா இருக்கு, அதான் என ரேவதி இழுக்க, சரி ரேவதி, நீ வேற பசியோட இருந்த, போய் சீக்கிரம் சாப்பிடு, உதயாவ தனியா எங்கேயும் போக விடாத, நான் மாதவி கிட்ட பேசிட்டேன், அவ இனிமேல் இவனுக்கு கால் பண்ணவே மாட்டா, நீங்க 2 பேரும் அவனை பிடிச்சு வச்சுக்கோங்க என்றான் சக்தி. ரொம்ப நன்றி சக்தி, இந்த எருமை இல்லாததால எங்களுக்கு ரொம்ப போரிங்கா இருந்தது, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, இன்னைக்கு நானும் மீனாவும் அவனை ஒரு வழி பண்ணிடுறோம் என சொல்லியபடி அங்கிருந்து நகர்ந்தாள். சக்தி, வாடா சாப்பிடலாம் என சாகித்யா வந்து அழைக்க,
எனக்கு வேணாண்ணா, நீங்க போய் சாப்பிடுங்க என சொல்லிவிட்டு அவன் பதிலை கூட கேட்காமல் அங்கிருந்து நகர்ந்து விட்டான் சக்தி. போகும் அவனையே சில நொடிகள் பார்த்த சாகித்யா அதன் பின் குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து கொண்டு பந்தி நடக்கும் இடத்திற்கு வந்து அமர்ந்தனர். அண்ணா, தீக்ஷிய கூட்டிட்டு வரலையா என சன்வி கேட்க, அவ ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னா சன்வி. சக்தி பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கான் போல, அதனால அவ அங்கேயே சாப்பிட்டுருவா. அத்தையும் பாட்டியும் அவளோட தானே இருக்காங்க, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க என்றான். சரி என அவள் தலையாட்ட சாகித்யா பக்கத்தில் சாய்ரா புன்னகையுடன் அமர்ந்து கொண்டாள். அதை அனைவரும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள பணியாட்கள் பரிமாறினர். அனைவரும் பேசி சிரித்து கொண்டே சாப்பிட அந்த சூழ்நிலை மீனா ரேவதி இருவருக்கும் பிடித்திருந்தது. அவர்களும் உதயாவிடம் பேசியபடியே சாப்பிட ரேவதியை முறைத்து பார்த்தான் சரவணன். அவனையே வித்தியாசமாக பார்த்தான் ராணா. அத்தம்மா, வாங்க நீங்களும் பரோட்டா சாப்பிடுவீங்க என சக்தி அழைக்கவும், இல்ல சக்தி, நானும் அத்தியும் சாப்பாடே சாப்பிடுறோம். இதோ இவதான் பரோட்டானா பேய் மாதிரி அலைவா, அதனால நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க என்றார் நமி. சக்தி, இவளை எங்கேயும் அனுப்பாத, உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறோம் என்ற வள்ளி தீக்ஷண்யாபுரம் திரும்பி, மாமாவோட தானே இருக்க, அங்கேயும் இங்கேயும் போகக்கூடாது என சொல்லியபடி அவள் கையில் இரும்பையும் எலுமிச்சை பழத்தையும் கொடுத்து, எப்பவும் இது உன் கையிலே இருக்கணும் என சொல்லிவிட்டு நமியுடன் அங்கிருந்து நகர்ந்தார். சக்தி ஏற்கனவே பரோட்டாவை சூடு செய்து பந்தியில் சாப்பிட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கொஞ்சம் கொடுத்துவிட்டு மீதியை தீக்ஷண்யா அறையில் வைத்திருந்தான். போலாமா என தீக்ஷண்யாவை பார்த்து சக்தி கேட்க, போலாமாமா என அவனுக்கு முன்னால் சென்றாள் தீக்ஷண்யா. சரியான தீனி பண்டாரமா இருப்பா போல. டே சக்தி, இவளை கல்யாணம் பண்ணனா இந்த பரோட்டாவுக்காகவே பெங்களூர் வரணும் போல என நினைத்தவன் சட்டென தன் நினைத்ததை எண்ணி தலையில் அடித்து கொண்டான். மாமா, சீக்கிரம் வா, எதுக்கு இவ்ளோ பொறுமையா நடக்கிற என தீக்ஷண்யா கேட்க, ம் வேண்டுதல் என கடுப்பாக கூறியவன் அறைக்கு வந்து அவளுக்கு 2 நெய் பரோட்டாவை தட்டில் வைத்து உருளைக்கிழங்கு மசாலாவை ஊற்றி அவளிடம் கொடுத்தான். அதை வாங்கி கொண்டு பெட்டில் அமர்ந்த தீக்ஷண்யா 2 வாய் ரசித்து ருசித்து சாப்பிட்டவளுக்கு மாலை இருக்கவும், மாமா, இந்த மாலை கொஞ்சம் எடுத்து விட என சக்தியை பார்த்து கூறினாள். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நான் என்ன நீ வச்ச ஆளாடி, ஒழுங்கா சாப்பிட்டு இடத்த காலி பண்ணு என கடுக்கெடுத்தான் சக்தி. ரொம்ப தான் பண்ற மாமா, இந்த மாலை எடுக்குதுன்னு தானே எடுக்க சொன்ன என்ற தீக்ஷண்யா பாவமாக முகத்தை வைத்து கொண்டு செல்லவும் சக்தி உருங்கியே விட்டான். ஆனாலும் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் அவளை முறைத்து கொண்டே மாலையை கழட்டி அங்கிருந்து டேபிளில் வைத்துவிட்டு பெட்டில் படுத்துக்கொண்டான். மாமா, நீ சாப்பிடலையா என கேட்ட தீக்ஷண்யா அவன் கையை ஆராய்ந்தாள். அன்று அடிப்பட்ட இடம் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக. தயவு செஞ்சு சாப்பிட்டு கிளம்பு, நான் சாப்பிட்டா உனக்கு என்ன, நான் சாப்பிடலன்னா உனக்கு என்ன என எரிந்து விழுந்தான். தீக்ஷண்யா நல்ல மூடில் இருந்திருப்பாள் போல. அவன் பேசியதை எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அவன் அருகில் நெருங்கி வந்து பரோட்டாவை வாயில் வைத்து விட்டாள். கண்ணை திறந்து அவளை பார்த்து கொண்டே அதை விழுங்கினான் சக்தி. அவனை பார்த்து புன்னகைத்தவள் அவள் 1 வாய் சாப்பிட்டு விட்டு அவனுக்கு 1 வாய் ஊட்டிவிட்டாள். சக்திக்கு கண்கள் கலங்க ஆரம்பித்தது. அறியாத வயதில் இதே போல அவனுக்கு ஊட்டிய தீக்ஷண்யா நினைவில் வந்து செல்ல பரோட்டா உள்ளே இறங்க மறுத்தது. தி, போதும்டி, நீ சாப்பிடு என சொல்லிவிட்டு கண்ணை மூடிக்கொண்டான் சக்தி. போதுமா மாமா, நீ இன்னும் சாப்பிடவில்ல, ஏன் இப்ப போதும்னு சொல்ற என அவளையே அறியாமல் மென்மையாக வந்தது அவள் குரல். எனக்கு தூக்கம் வருது தி என சக்தி கண்ணை மூடிக்கொண்டே செல்லவும் அவன் வாயில் தண்ணீரை புகட்டி முடித்த தீக்ஷண்யா, சரி மாமா, நீ தூங்கு, நான் சாப்பிடுறேன் என சொல்லிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தாள். சக்தியும் நிம்மதியாக கண்ணை மூடி தூங்க ஆரம்பித்தான். சாப்பிட்டு முடித்த தீக்ஷண்யா கையை கழுவிவிட்டு சக்தியின் அருகில் வந்து படுத்துக்கொண்டாள். தீக்ஷண்யா சக்தியின் பக்கத்தில் படுத்து இருந்தவள் தூக்க கலக்கத்தில் உருண்டு வந்து சக்தியின் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். சக்தி நல்ல உறக்கத்தில் இருந்தான். 3 நாட்களாக அவனுக்கு தூக்கமே இல்லை. என்று படுத்தவுடன் தூக்கம் வந்திருக்க, அதனால் தீக்ஷண்யா வந்து அவன் அருகில் படுத்ததையோ இல்லை இப்போது நெஞ்சில் சாய்ந்திருப்பதையோ அவன் அறியவே இல்லை. ஆனால் அவன் ஆழ்மனம் அறிந்திருக்கும் போல. பட்டென அவள் இடையில் கைப்பதித்து தன்னோடு சேர்த்து இறுக்கமாக அணைத்து கொண்டு அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தான். அவளும் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டு தூங்கினாள். அவளுக்கு எப்போதும் எதையாவது கட்டிக்கொண்டு தூங்க வேண்டும், இல்லையென்றால் உருண்டு பிறண்டு விடுவாள். ஏதோ உலக்கையில் அமர வைத்ததனால் உருளாமல் இருந்தாள். அவள் அறையில் பெரிதாக டெடியை வைத்திருப்பாள். அவளுக்காக பார்த்து பார்த்து அதை வாங்கி கொடுத்தது கூட சக்திதான். அவளிடம் இருக்கும் பல பொருட்கள் சக்திதான் வாங்கி கொடுத்திருப்பான். என்ன அது அவன் மூலமாக வந்திருக்காது,
நமியின் மூலமாக அவளுக்கு சென்றிருக்கும். சாப்பிட்டு முடித்த ரேவதி மீனா இருவரும் உதயாவிடம் சொல்லிவிட்டு தீக்ஷண்யா அறைக்கு வந்தவர்கள் இருவரும் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்னடி இது, இவங்கள தனியா விட்டா பேசுவாங்கன்னு பார்த்தா ரெண்டும் கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கு என்று ரேவதி அதிர்ச்சியாக கேட்டார். எனக்கு ஒன்றும் புரியலடி. இவங்க எதையாவது பேசி ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போடாம இருப்பாங்கன்னு தானே இவங்களை தனியா விட்டுட்டு போனா. ரேவதி, இத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இவங்கள யாரும் இப்படி பார்க்கக்கூடாது. யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆகும். ஏன்னா தீக்ஷன்யாவை சக்தி அண்ணாவோட அண்ணாவுக்கு கட்டி வைக்கலான்னு பேசி வச்சிருக்காங்கன்னு தானே உதயா சொன்னா. அப்படி இருக்கும்போது இந்த நிலைமையில 2 பேரும் இருந்தது யாராவது ஒருத்தர் பார்த்தாலும் பிரச்சனை என்னவோ சக்தி அண்ணாவுக்கு தான் என்றாள் மீனா. நீ சொல்றதும் சரிதான் மீனா. நீ ஒண்ணு பண்ணு. இங்கேயே இருந்து இவங்கள பார்த்துக்கோ. தூரத்துல யாராவது வர மாதிரி இருந்தா கூட எனக்கு கால் பண்ணு. நான் எல்லார் கூடயும் இருக்கேன். அவங்கள இங்க வரவிடாம பார்த்துக்கிறேன் என சொல்லிவிட்டு தன் மொபைலில் சக்தி தீக்ஷன்யா இருவரையும் வளைத்து வளைத்து போட்டோ எடுத்துக்கொண்டாள். லூசு ரேவதி, என்ன பண்ற? 2 பேரையும் போட்டோ எடுக்கிறேன். சக்தியோட பர்த்டே வந்துச்சுன்னா இதெல்லாம் கொலாபரேட் பண்ணி போட்டோ ஃப்ரேம் போட்டு கிஃப்ட் பண்ணலாம்ல, அதுக்கு தான் என்றாள் ரேவதி. அதை கேட்டு தலையில எடுத்துக்கொண்ட மீனா, எனக்கு இங்க அடுத்து என்ன நடக்குமோன்னு ஒரே பதட்டமா இருக்கு. எப்பவோ வரப்போற பிறந்தநாளுக்கு இப்பவே கிஃப்ட் ரெடி பண்றியா? ஒழுங்கா ஓடி போயிடு என்று சொல்லிவிட்டு கதவை மெல்லமாக சாத்தினாள். சரி சரி, ரொம்ப டென்ஷன் ஆகாத. அவங்க எல்லாரும் பேசிட்டு தானே இருந்தாங்க. கண்டிப்பா இங்க வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். என்னால சமாளிக்க முடியலன்னா நீ பாத்துக்கோ என சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக வந்த ரேவதி எதிரில் வந்த சரவணன் மீது மோதிவிட்டாள். ஏய், பார்த்து வரமாட்ட பைத்தியம் என திட்டியபடி நிமிர்ந்தான் சரவணன். சாரிங்க சார், தெரியாம இடிச்சிட்டேன். தப்பு என் மேலதான், மன்னிச்சிடுங்க என கண்ணை சுருக்கி கெஞ்சினாள் ரேவதி. கண் என்ன புடநில வச்சிருக்க? பைத்தியம் பைத்தியம். கீழ்ப்பாக்கத்துல இருக்க வேண்டியதெல்லாம் இங்க வந்துட்டு உயிரை வாங்குதுங்க என முணுமுணுத்தபடியே அங்கிருந்து நகர்ந்தான் சரவணன். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி பேசிட்டு போறான் கபோதி. தெரியாம தானே இடிச்சிட்டேன். ச்சே, என்ன போய் கீழ்ப்பாக்கத்துல இருக்க வேண்டியவன்னு சொல்லிட்டு போறான். சக்தி என்னன்னா போயிட்டான். இல்லனா இவனுக்கு ரேவதினா யாருன்னு காட்டியிருப்பேன். ஐயோ, இவன் திட்டிட்டு போனதுல இவன் எங்க போறான்னு வேற கவனிக்க மறந்துட்டேனே. தீக்ஷிதா ரூமுக்கு போயிட போறான். அங்க மட்டும் போயிட்டான் அவ்வளவுதான். மீனா என்ன கொன்னே போட்டுருவா என நினைத்தபடி வேகமாக வந்தவள் அவன் ரெஸ்ட் ரூம் செல்வதை பார்த்த பின் அமைதியாக மூச்சு விட்டுக்கொண்டு மீண்டும் அனைவரும் இடத்திற்கு வந்து அமர்ந்தாள். ரேவதி, பால் குடிக்கிறியாமா என கீதா கேட்க, இல்ல ஆண்டி, இப்பதான் நல்லா சாப்பிட்டேன். வயிறு ஃபுல்லா இருக்கு, எதுவும் வேணாம் என்றாள். சரிம்மா. டே உதயா, உன் கூட தானே அந்த பிள்ளைங்க 2 வந்துச்சு. என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? அவங்க 2 பேரும் தனியாவே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. போ, போய் அவங்க கூட பேசிட்டு இரு என்று கீதா ரேவதிபுரம் திரும்பி, மீனா எங்கம்மா போயிட்டா என்று கேட்டார். ஆ, அது ஆண்டி. ஐயோ, என்ன சொல்றதுன்னு வேற தெரியலையே என மனதில் நினைத்தவள், ஆண்டி, அவ அவங்க வீட்ல இருந்து கால் பண்ணாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கா என்றாள் தடுமாறியபடி. ஓ என்ற கீதாவுக்கு ஹரிஷிடமிருந்து கால் வரவும் காலை அட்டன் செய்து பேசிவிட்டு வைத்தவர் மோகனா, அகிலா, வர்ஷா, புவி, நமி என அனைவரையும் அழைத்து கொண்டு வள்ளிக்கண்ணனிடம், அப்பா, அத்தான் வீட்டை சுத்தம் பண்ணி வைக்க சொன்னாரு. நீங்க இங்க பாத்துக்கோங்க, நாங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம் என்றவர் மேகலை குணாபுரம் திரும்பி, அத்தை மாமா, நீங்களும் என் கூட வாங்க. சில சம்பிரதாயம் எல்லாம் எனக்கு தெரியாது என்றார். எனக்கும் அவ்வளவா தெரியாது கீதா. சரோக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்களையும் கூட்டிட்டு போலாம் என்ற மேகலை சரோவிடம், அக்கா, எங்க கூட வாங்க. இவங்களெல்லாம் வள்ளி அக்காவும் கண்ணன் அண்ணாவும் பார்த்துப்பாங்க. அது போக மல்லி, நவீன், நிவி எல்லாம் இங்க தானே இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இருக்காது என்றார். சரி என சரோவும் தலையாட்ட நிவி, நவீன், மல்லி மற்றும் இளையவர்களிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றனர். அம்மா, எல்லாரும் எங்க போறாங்க? எல்லா சம்பிரதாயம் முடிஞ்சதில்ல, இன்னுமா பாக்கி இருக்கு என இனியா கேட்க, ஐயோ, இவளுக்கு தெரியக்கூடாதுன்னு தானே அவங்க மேலோட்டமா பேசிட்டு போறாங்க. இவளுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் நாங்க கூட யாரும் எதுக்கும் போகாம இருக்கோம். அப்பவும் சந்தேகப்பட்டு கேக்குறாளே என மல்லி, நவீன், விஸ்வாமித்திரன் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இனியாவை அழுத்தமாக பார்த்த விஸ்வாமித்திரன், இனி இவங்க ஆந்திரா, தமிழ்நாடு பாரம்பரியத்துல சம்பிரதாயம் பண்றாங்க. நமக்கு இத பத்தியெல்லாம் தெரியாது. ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாரும் கிளம்பும்போது நம்மளும் கோயிலுக்கு போயிட்டு கிளம்பலாம் என்றா. கோயிலுக்கு எதுக்கண்ணா என இனியா கேட்க,
அம்மா ஏதோ வேண்டுதல் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. உன்ன மொத பார்க்க வந்தப்போ, இங்க பக்கத்துல ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான், உனக்கு காய்ச்சல் சரியானதாம். அதனால வேண்டுதல நிறைவேத்தணும்னு சொன்னாங்க. அதுக்கு நீயும் கூட இருக்கணுமா. அதான் இன்னைக்கு முடிச்சுட்டு, நம்ம அப்படியே ஊருக்கு கிளம்புறோம். என்று ஏதேதோ சொல்லி சமாளித்தான். அவனைப் பார்த்து மல்லி, நவீன் இருவரும் புன்னகைக்க, விஸ்வாமித்திரன் பேசும்போது அவன் வாயையே பார்த்துக் கொண்டிருந்த நிஷா, அம்மா, நிஷா குட்டி அந்த மாதிரி முடி வருவா? ஏன் அம்மா நிஷா குட்டி வரல? என விஸ்வாமித்திரனின் வாயைக் காட்டி இனியாவிடம் கேட்டாள் நிஷா. அதைக் கேட்டு அனைவரும் அவளையே பார்க்க, அப்போதுதான் வந்த சரவணன் ஆத்ரேயன் பக்கத்தில் அமர்ந்து கொள்ள, அம்மா சொல்லு நிஷா குட்டி ஏன் வரல? என மீண்டும் நிஷா கேட்க, அவள் எதை கேட்கிறாள் என சன்வி இனியா இருவருக்கும் புரிய, நிஷா குட்டி, உனக்கெல்லாம் அந்த மாதிரி வராது. அப்படி வந்தா உன்னை பூச்சாண்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. அது தப்பு. இனிமேல் அதை கேட்க கூடாது. மீறி கேட்டனா சித்தா உனக்கு ஊசி போட்டுருவாங்க. ஆமா தானே அண்ணா? என சரவணனை பார்த்து கேட்டாள் சன்வி. சரவணன் தலையை ஆட்ட, நிஷா பயந்து கொண்டு இனியாவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு, அம்மா, நிஷா குட்டி கேட்க மாட்டா. நோ பூச்சி, நோ ஊசி. நீ அத்தை கிட்ட சொன்னம்மா என்று இனியாவிடம் கூறினாள். விஸ்வாமித்திரன் சன்வியை ஒற்றை புருவம் உயர்த்தி பார்க்க, அவனை பார்த்து நக்கலாக சிரித்தாள் சன்வி. என்ன பார்த்தா பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுமாடி. கல்யாணம் ஆகட்டும், யார் பிடிச்சிட்டு போறான்னு காட்டுறேன் என மனதில் நினைத்து கொண்டான். நிஷா குட்டி, உன் அத்தை பொய் சொல்றாங்க, நீ பயந்துக்காத என இனியா அவள் தலையை மென்மையாக வருடவும், சாரி அம்மா. அம்மா, பாட்டி புதுமை போத்து வச்சு அழகா அம்மா நிஷா குட்டி என அவள் தென்னைமர குடுமியை தொட்டி காட்டி நிஷா கேட்க, சுற்றியிருந்த அனைவரும் அவளைதான் ரசித்து பார்த்து கொண்டிருந்தனர். அழகா இருக்கு நிஷா என இனியா சொல்லவும் அழகாய் சிரித்தாள் நிஷா. அம்மா அம்மா, அண்ணுக்கு நிஷா குட்டி பூவா இல்லையா அம்மா? இப்போ நிஷா குட்டி பூவா வேணுமா? இப்ப கூட அம்மா என பட்டென இனியாவின் சேலைக்குள் தலையை விட்டாள் நிஷா. அதை பார்த்து ஆத்திரேயன் இனியாவை பார்க்க, அவளும் அவனைதான் பயந்த பார்வை பார்த்தாள். கண்ணை இறுக்கமாக மூடிய ஆத்திரேயன், ரேயா, இனிமேல் அவதான் உனக்கு பொண்டாட்டி. உன் பொண்ணுக்கும் அம்மா. நிஷாவோட சந்தோஷத்துக்காவது அவளை ஏத்துதான் ஆகணும் என மனதில் நினைத்துக்கொண்டு கண்ணை திறந்து இனியாவை பார்த்து தலையசைத்தான். அதற்கு அர்த்தம் கொடு என்பது. அதை புரிந்து கொண்ட இனியா தன் அப்பா அம்மாவை பார்த்து, அம்மா, நான் இப்போ வந்துடுறேன் என சொல்லிவிட்டு அங்கிருந்து பக்கத்தில் இருந்த அறைக்கு சென்றாள். தப்பா நினைச்சுக்காதீங்க. நிஷா இனியா அக்காவை தன்னோட அம்மாவா நினைச்சிட்டா. அதான் பால்வாடியில குழந்தைங்க அம்மா கிட்ட பால் குடிக்கிறத பார்த்துட்டு அக்கா கிட்ட அதே மாதிரி கேக்குறா என்றாள் வந்தனா. எங்களுக்கும் புரியுதுமா என மல்லி சொல்லவும் தான் ஐஸ்வர்யா வந்தனா இருவருக்கும் சற்று நிம்மதியாக இருந்தது. சாய்ரா சாகி இருவரும் யாருக்கும் தெரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து ரசிப்பதுமாய் இருந்ததால் யார் பேசுவதும் அவர்கள் காதில் விழவில்லை. ராணா ஆத்ரேயன் இருவரும் வேலை விஷயமாக பேசிக் கொண்டிருக்க, ரேவதி உதயா இருவரும் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து சரவணன் வழக்கம் போல முறைக்கவும், அவன் கையை சுரண்டிய சன்வி, அண்ணா, எதுக்கு அந்த அக்காவை முறைச்சு முறைச்சு பாக்குற என கேட்டார். அவளை பார்த்தாவே முறைக்கதான் தோணுது சன்வி. அது சரியான பைத்தியம். நம்ம எல்லார் கண்ணு முன்னாடி தானே இருக்கோம். இவளுக்கு மட்டும் கண்ணு பின்னாடி இருக்கும் போல என சற்று நேரத்திற்கு முன்னால் நடந்ததை கூறினான். அதை கேட்டு வாயில் கை வைத்து சிரித்தாள் சன்வி. சரி, அண்ணனுக்கு அந்த அக்காவை பிடிச்சிருக்கு போல. இனிமே அக்கால இருந்து அண்ணியா மாத்திட வேண்டியதுதான். பாவம் என் அண்ணன். லவ் வந்ததுக்கான சிம்டம்ஸ் கூட தெரியாம கோவப்பட்டுட்டு இருக்கான். பரவாயில்ல, கொஞ்ச நாளைக்கு இப்படியே சுத்தட்டும் என நினைத்தவள் ஜீவபிரகாஷ், கயல்விழி, நிவி மூவரிடமும் வந்து, ஏன் அத்தை இவங்க 2 பேரும் அமைதியாவே இருக்காங்க? பேசவே மாட்டாங்களா? நீங்க கூட பேசாம அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க. வர்றதே ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள். அதுலயே இப்படி இருந்தா எப்படி என அதட்டலாக கேட்டாள். அவளை தன் மடியில் அமர்த்து கொண்ட நிவி, அப்படியே நீ உங்க அம்மா மாதிரி. சரியான அராத்து. நான் இந்த வயசுல என்னத்த பேசிட்டோம். கயல், ஜீவா 2 பேரும் எப்பவும் அமைதியாவே இருந்து பழகுனாங்க. அவங்களுக்கு ஒருத்தர் கூட சட்டுன்னு மிங்கிள் ஆக தெரியாது. அதான் அமைதியா ஃபோன் நோண்டிட்டு இருக்காங்க. நீ பேசுனா பதில் மட்டும்தான் சொல்லுவாங்க. அதை கேட்டு உனக்கே போர் அடிச்சிடும் என்றார். அதை கேட்டு சன்வி சத்தமாக சிரிக்க, நிவியை அண்ணன் தம்பி இருவரும் கண்ணை உருட்டி முறைத்தனர். என்ன, எங்க அத்தையை முறைக்கிறீங்க? கண்ணை நோண்டி குப்பத்தொட்டியில போட்டுருவேன், ஜாக்கிரதை என்றாள் சன்வி இருவரையும் பார்த்து. நிவி சிரித்தபடி, விடு சன்வி, அவங்க அப்படிதான்.
சரி, கல்யாண பொண்ணுக்கு நாள்லாம் எப்படி போகுது? என கேட்க, ஒரே போரிங் அத்த. வீட்ல இருக்கவே பிடிக்கல. எங்கேயாவது வேலைக்கு போணும்னு சொன்னாலும், அப்பா, அம்மா விடவே மாட்டாங்க. அப்படியே விட்டாலும், நம்ம கம்பெனிக்கு போன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் வீட்லயே இருக்கலாம். என பாவமாக கூறினாள் சன்வி. சரி சன்வி, கல்யாணம் பண்ணிட்டு உன் புருஷனோட கம்பெனிக்கு போ. உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்றார் நிவி. பார்க்கலாம் அத்த. என்ற சன்விக்கு அவன வீட்ல பார்க்கறதே பெருசு. இதுல நான் போய் கம்பெனிலும் போணுமா? என நினைத்தவள் அமைதியாக விட்டாள். சரவணனுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வரவும், அதனை அட்டெண்ட் செய்து அங்கிருந்து எழுந்து பேசியபடியே செல்ல, அனைவரையும் கவனித்தபடி உதயாவிடம் பேசிக் கொண்டிருந்த ரேவதி, ஐயோ! இந்த நெருமுறம் மறுபடியும் எங்க போறான்னு தெரியலையே! என நினைத்தபடி உதயாவிடம், நான் மீனாவை போய் பார்த்துட்டு வரேன் என சொல்லிவிட்டு வேகமாக சரவணனை பின்தொடர்ந்து வந்தாள். சரவணன் பேசியபடியே தீக்ஷண்யா அறை இருக்கும் தளத்திற்கு செல்லவும், வேகமாக அவன் முன்னால் வந்து வழிமறைத்தாள் ரேவதி. ஓகே டாக்டர். நான் அத நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் அப்புறமா கால் பண்றேன். என காலை கட் செய்த சரவணன், தன் எதிரில் நின்றிருந்த ரேவதியை முறைத்து பார்த்தவன், பைத்தியம்! உனக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணு வேணும்னே வந்து இடிக்கிற. இல்லனா இப்படி வந்து வழி மறைக்கிற. உண்மையா நீ நல்லா தானே இருக்க? இல்ல பைத்தியம் தான் பிடிச்சிருச்சா? வழிய விடு நான் போகணும். என அவளை தாண்டி செல்ல பார்க்க, அவன் கையை பட்டென பிடித்து தடுத்தாள் ரேவதி. அது கடுப்பான சரவணன் தலையை மட்டும் திருப்பி அவளை முறைத்து பார்த்தவன், பைத்தியம்! உனக்கு என்னடி பிரச்சனை? எதுக்கு இப்படி என் கைய பிடிச்சிட்டு இருக்க? கைய விட்டு தொலை. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க என்றான். சாரிங்க. நீங்க எங்க போறீங்க? என ரேவதி கேட்க, நான் எங்கேயோ போறேன். உனக்கு என்ன? உன்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. என காட்டமாக சொல்லிவிட்டு தீக்ஷண்யா அறையின் தளத்தில் காலை வைத்தான் சரவணன். அவன் பின்னாலேயே வந்த ரேவதி சற்று தூரத்தில் தனக்கு சைகை காட்டி சரவணனை துரத்துமாறு கூறிய மீனாவையே சில நொடிகள் பரிதாபமாக பார்த்தவள், மீனா தலையில் அடித்துக்கொண்டு மிரட்டவும், சட்டென சுயநினைவு வந்து சரவணனை நெருங்கி அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு மறைவான இடத்திற்கு வந்தாள். ஏய், நீ என்ன நிஜமாவே லூசா? எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ற? முதல்ல என் கையை விடு என கத்திய சரவணன் அவளை அழுத்தமாக பார்த்து, இப்ப எதுக்கு என்ன இங்க இழுத்துட்டு வந்த? உன் கண்ல ஒரு பதட்டம் தெரியாது. எதையாவது மறைக்கிறியா? அதனாலதான் என்ன இழுத்துட்டு வந்தியா? என கேட்க, ரேவதி திரு திருவென முழிக்கவும், அப்ப கண்டிப்பா அங்க ஏதோ இருக்கு. அதனாலதான் என்ன அங்க போக விட மாட்டேங்கிற. நான் அதை என்னன்னு பார்த்துட்டு வந்து உன்னை பேசிக்கிறேன். என சரவணன் அங்கிருந்து நகரவும், பட்டென அவன் கையை இறுக்கமாக பிடித்து தடுத்த ரேவதி, அவனை தீக்ஷண்யா அறைக்கு போக விடாமல் தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் என்ன செய்கிறோம் என தெரியாமல் அவன் உதட்டை சிறை செய்திருந்தாள். அவளின் செய்கையில் சிலையென நின்ற சரவணனின் கைகள் அவனையும் அறியாமல் அவள் இடுப்பை இறுக்கி பிடிக்க, அவன் அமைதியாக நிற்பது மட்டுமே ரேவதி மூளைக்கு உரைக்கவும் முத்தத்தை ஆழமாக்கினாள். இருவரும் முத்தம் கொடுத்தபடி நின்றிருப்பதை அப்போதுதான் அஸ்வினுடன் வந்த யாத்ரா பார்த்துவிட்டு அஸ்வினை பார்க்க விடாமல் அங்கிருந்து இழுத்து கொண்டு சென்றான். ஐயோ! இந்த மாமாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இப்படிதான் பப்ளிக் பிளேஸ்ல பண்ணுவாங்களா? இவர்கிட்ட அப்புறம் பேசிக்கலாம் என நினைத்தபடி அனைவரும் இருந்த இடத்திற்கு சென்றனர். ரேவதி, சரவணன் இருவரின் முத்த ஊடல் சில நிமிடங்கள் கடக்க, அதன் பின்னே ரேவதிக்கு முத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பது நினைவு வரவும், சட்டென அவனிடமிருந்து பிரிந்து அவனை பயந்த பார்வை பார்த்தாள். அவளுக்கோ கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. என்ன காரியம் செய்து விட்டேன்? சின்ன விஷயத்துக்காக என்னோட முதல் முத்தத்தை இழந்துட்டேனே. இவன் என்னை பத்தி ஏற்கனவே தப்பா தான் நினைச்சிட்டு இருப்பான். இப்ப என்ன சொல்ல போறான்னே தெரியலையே என நினைத்தபடி கையை பிசைந்து கொண்டு சரவணனையே பார்த்தாள். சரவணன் கைகள் இரண்டும் இன்னும் ரேவதியின் இடுப்பில் தான் இருந்தது. போனின் நோட்டிபிகேஷன் சத்தத்தில் சுயநினைவுக்கு வந்த சரவணன் என்ன நடந்தது என்பதை யோசித்து பார்த்தவனுக்கு ரேவதி மேல் கோபமாக வந்தது. பட்டென அவள் இடுப்பிலிருந்து கையை எடுத்த அடுத்த நொடி அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்து, சீ, நீ எல்லாம் என்ன பொண்ணு? இது ஒன்றும் உங்க ஊர் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒருத்தன் கூட சுத்துறதுக்கு. பொண்ணு அடக்க ஒடுக்கமா இருக்க தெரியல. நல்லா சக்தி ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டான். ஜாலிக்காக ஒருத்தனோட இருக்கலாம்னு நினைச்சிட்டு வந்தியா என்ன? நான் அந்த மாதிரி பையன் கிடையாது. அதுக்கு வேற ஆள் இருப்பாங்க. அவங்கள பாரு என அவள் முகத்திலேயே காடி துப்பி விட்டு அங்கிருந்து சென்று விட்டான். கண்ணை இறுக்கமாக மூடிக்கொண்டு அழுத ரேவதி அங்கேயே முட்டி போட்டு அமர்ந்து விட்டாள். சரவணன் சொன்ன விஷயம் அவள் மனதை ஆழமாக பாதித்திருந்தது. சில நிமிடங்கள் அழுது தீர்த்தவள் அதன்பின் எழுந்து குளியல் அறைக்குள் புகுந்து முகத்தை கழுவிவிட்டு மீனாவை தேடி வந்தாள்.